ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் அரசினர் தீர்மானத்தை பேரவையில் முன்மொழிய இருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இன்றைய தினம் சட்டப்பேரவையின் நிகழ்வுகள் என்ன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டப்பேரவை காலையில் 9:30 மணிக்கு இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. இன்றைய பேரவை அலுவல் நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். அதாவது தொகுதி மறுவரையறை விவகாரம் சம்பந்தமா, அதே மாதிரி பொது நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கான பல விவாதங்கள் 3 நாட்களாக நடைபெற்ற நிலையில துறை சார்ந்த 2 அமைச்சர்களுமே இன்றைக்கு பேரவையில் பதிலுரை வழங்க இருக்கிறாங்க. பேரவை தொடங்கியதையுமே முதல் திட்டமாக என்ன இருக்கு அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். அதாவது தொகுதி மறுவரையறை. மத்திய அரசு நாடாளுமன்ற மக்களவை எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்த திட்டமிட்டிருக்கிறாங்க. இப்ப 583 எண்ணிக்கை 850 உயர்த்துவதற்கான மசோதாவை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த எண்ணிக்கை 543 தொடரணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு தனி தீர்மானத்திலையும் அந்த விஷயத்தை தான் முன்மொழிந்து ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். அதாவது நாடாளுமன்ற மக்களவை எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போது இருக்கிறது மாதிரியே 543 அப்படிங்கிற எண்ணிக்கையிலேயே இருக்கணும், 850 உயர்த்தக்கூடாது. அதே மாதிரி 1971 நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு எந்த கணக்கெடுப்பையும் மையமாக வைத்து தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் தென் மாநிலம் கடுமையாக பாதிக்கப்படும். மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் இந்த தொகுதி மறுவரையால பாதிக்கப்படும் அப்படிங்கிற தீர்மானத்தை தான் முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு முன்மொழிய இருக்கிறார். அதே மாதிரி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் 3 பங்கு, அதாவது 33% மகளிர் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இருக்கணும்னு சொல்லக்கூடிய மசோதாவை இப்பவே நிறைவேற்றணும் அப்படிங்கிற தீர்மானத்தையும் அரசினர் தனி தீர்மானத்தையும் முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு முன்மொழிய இருக்கிறார். ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை எம்பிக்களோடு முதலமைச்சர் விஜய் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். காங்கிரஸ், அதே மாதிரி விசிகா, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் போன்ற எம்பிக்கள் எல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. அப்பவே தலைமை அதாவது சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் இந்த தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் இந்த அரசினர் தனி தீர்மானத்தை கொண்டு வருகிறார் தொகுதி மறுவரையறை விவகாரம் சம்பந்தமா. இதற்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய பிரதிநிதிகள் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி 3 நாட்களாக பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றிருந்தது. பொது நிதிநிலை அறிக்கை மீதும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதும் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றிருந்தது. அரசினுடைய கடன் சுமை குறித்தும் கடன் சுமையை குறைப்பதற்கான திட்டமிடல் குறித்தும் ஆளும் கட்சி தரப்புல சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி 3 மாதத்துல 20,000 கோடிக்கு மேல கடன் வாங்கினது ஏன் அப்படிங்கிற கேள்வி எதிர்கட்சி தரப்புல இருந்து வந்திருந்தது. அதே மாதிரி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான காரசார விவாதம் இருந்தது. வேளாண் பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி முழுமையாக செய்யப்படாதது ஏன் அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் எழுப்பியிருந்தாங்க. இப்படி இந்த பட்ஜெட் மீதான விவாதம் அப்படிங்கிறது ஆளும் கட்சி எதிர்கட்சி தரப்புல பல்வேறு காரசார விவாதங்கள் அப்படிங்கிறது 3 நாட்களாகவே சட்டப்பேரவையில் நடைபெற்றிருந்தது. இந்த விவாதங்களுக்கு எல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் பதிலளித்து பேச இருக்கிறார். அதே மாதிரி வேளாண் பட்ஜெட்ல எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு வேளாண் அமைச்சர் வினோத் இன்றைக்கு பேரவையில் பதிலுரையாற்ற இருக்கிறார். இப்படியாக முதலமைச்சரின் தனி தீர்மானம் 2 அமைச்சர்களுடைய பதிலுரை தான் இன்றைக்கு பேரவையில் அலுவல் திட்டமிடலாக இருக்கிறது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.